மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். யூடியூப்ல வர வீடியோக்களை வச்சுட்டு சீமான் இத்தனை வாக்கு சதவீதம் பெற்று இவனுங்க யூடியூப் சேனல் ஒரு 10 சேனல்ல விலைக்கு வாங்கி வச்சுட்டு அவங்கள வச்சு போடுற வீடியோக்களை பார்த்து அண்ணன் ஆட்சி அமைச்சிட்டார் 2021 வீடியோ போட்டான் ஒருத்தவன் ஆர்ஜே. ஏன்னா 2021 ஒரு தொகுதியா போய் இவர் தான் வந்து இந்த தொகுதி இப்படி இருக்கு, அந்த தொகுதி அப்படி இருக்கு, இதுல வெற்றி வாய்ப்பு 100%, 80 தொகுதியை நாம் தமிழர் ஜெயிச்சிடும். இந்த விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்ணாதான் நமக்கு அதிகமா வரும். ஆமா, நீங்க ஈழத்தமிழருக்கு இங்க எப்படி நடக்கிறது என்னன்னு. அப்ப நீங்க சொல்ற அந்த 2021 அந்த யூடியூபர் செஞ்சது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் சீமான் கிட்ட வந்துட்டு போனாரா? ஆமா, நீங்க நடக்குதா இல்லையா? தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். நான் எதற்காக இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அவரே வாயால வாக்குமூலமே கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறீங்க, என்ன நினைப்பீங்க? நம்ம கட்சி ஒரு சீட்டாவது ஜெயிச்சு உள்ள போயிடுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கட்சியின் தலைவர். ஆனா சீமானுக்கு கட்சி ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் சீமானுக்கு. இல்ல, அப்படி ஒரு எண்ணத்தோட ஒரு கட்சி தலைவர் நடத்த முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி நடத்துறது யாருன்னா சீமான் தான். அது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு கேள்வி என்ன, இப்ப சீமான் அவர்களுக்கு ஜெயிக்கிறது வந்து எண்ணம் இல்லைன்னா அப்ப வேற என்ன நோக்கம் இருக்கு அவருக்கு? தன்னுடைய லாப நோக்கம் என்னன்னா, ஒரு பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துற, ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு கட்சி தலைவர் நடத்த, கக்கன் காமராஜர் எல்லாரையும் பற்றி பேசுறல, எளிமையான வாழ்க்கை நடத்து, ஏன் முடியாதா? நான் ஒரு வேட்பாளரை வந்து சீமான் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து அதிக பணம் இருக்கக்கூடிய வேட்பாளர் போடுறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய தகுதியான வேட்பாளரா போட்டு யார் சொன்னா? நீங்க பணம் வாங்கிட்டு வேட்பாளர் போடுறாங்க, பணம் வாங்கிட்டு தான் போடுறாரு. முதல்ல பெரியார நீ தொட்ட, இனிமேல் நீ கெட்ட. சீமானுக்கு பகிரங்கமா சொல்றேன், இனிமேல் நீ பெரியார தொடு. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் விக்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கணும்பா. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் விலகி இருக்காரு. அது சம்பந்தமா அவரும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள் நம்ம பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே வந்து வெளியில போயிருந்தாங்க. கடந்த முறை ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அவர்களும் விலகும் பொழுது நீங்களும் விலகி திமுக இணைஞ்சிங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான காரணங்களை வந்து அடுக்கிக்கிட்டே வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஏதாவது நியாயங்கள் இருக்கா? இல்லை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வருகிற அத்தனை நபர்களும் ஒரு காலகட்டத்தில் சீமானோட உண்மை முகம் தெரிஞ்சு வெளியில் வராங்க. அதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறது 2016க்கு முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு யூடியூப் சேனல் டென்ட்டுக்குட்டாய் தான். என்னோட நேமே டென்ட்டுக்குட்டாய் விக்கின்னு தான் இருந்திருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அன்னைக்கு யூடியூப்புங்கிறது இன்றைக்கி சாட்டையெல்லாம் வந்திருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி யூடியூப்புங்கிறது சீமானுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ எந்த அளவுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா அன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கட்சியின் தத்துவங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை வெளியில் சொல்ல முடியுங்கிற ஒரு வாய்ப்பை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டினதுனால தான் சீமான் டீம் நம்ம வந்து பல நேரங்களில் நேரடியாக பேசியிருக்கிறேன். நேரடியாக பயிற்சி பாசறை, சமூக வலைதள பயிற்சி பாசறைகளை நான் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு புள்ளியில் வந்து பார்த்தோன்னா இந்த பிரபாகரன், தமிழீழ விடுதலை, தமிழ் தேசிய இந்த கோட்பாட்டுக்கு அடிப்படையில் தான் சீமான் பின்னாடி போகிறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவர்களாக இருந்தாங்க. நெடுமாறன் இருந்தாங்க, ஐயா காசியானந்தன் இருந்தாங்க, இல்லை ஐயா வைகோ இருந்தாங்க, பலரும் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசியும் எந்த ஒரு பலனும் இல்லை. கடைசியாக இவர் பேசும்போது ஒரு எழுச்சி, ஒரு பேச்சில் ஒரு தாக்கம் இருந்ததுனால பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பித்த காலகட்டம் அது. ஸோ அப்படி தான் எல்லாரும் உண்மையாக போகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நெருங்கும் போது தான் தெரியுது சீமான் தன்னுடைய சுய நல நோக்கத்திற்காக கட்சியை நடத்துகிறார் அப்படிங்கிறது. ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, என்ன நினைப்பீங்க? நம்ம கட்சி ஒரு சீட்டாவது ஜெயிச்சு உள்ளே போயிடுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கட்சியின் தலைவன். ஆனால் சீமானுக்கு கட்சி ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் சீமானுக்கு. இல்ல, அப்படி ஒரு எண்ணத்தோட ஒரு கட்சி தலைவர் நடத்த முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி நடத்துறது யாருன்னா சீமான் தான். அது நாம் தமிழர் கட்சி தான். கட்சி வளர்ச்சி அடையுதுல ஒவ்வொரு தேர்தலையும். அதுதான் நான் சொல்றேன். பல நேர்காணல்களில் பேசும்போதும் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ், மிதவை வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டர் தேடுவாங்க. எப்படின்னா திமுக, அதிமுக வேணாம் என்று நினைக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ இந்த 2 கட்சிகள் வேணான்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுவோ அப்படிங்கிறத அதுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணி நிறுத்தும் போது இந்த வாக்கு சதவீதம் பெறலையே. ஏன்னா அவங்க அங்கே கல்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாமக முத கட்சி ஆரம்பித்த போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறிச்சு, மற்ற கட்சிகளை, திராவிட கட்சிகளை தாண்டியும். அன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் பாமகவுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏறுது. இன்னொன்று, அதுக்கு பிறகு வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார். முதல் தேர்தலில் 8% மேலே வாக்குகளை வாங்குறார். எங்கேருந்து வாங்குறார்?
அப்போ இவர்கள் வேண்டாம் என நினைக்கிற மக்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். அந்த வாக்குகளை ஒரு சாரார் ஒரு பக்கமாக அறுவடை பண்ணுவாங்க அந்த கூட்டணியை பொறுத்து. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் 2021 சீமானுக்கு அமைஞ்சது. ஏன்னா அதிமுக இப்போ வந்து தனியாக அந்த கூட்டணிங்கிறது பாஜக இவர்கள் எல்லாம் பாமக எல்லாம் சேர்ந்ததுனால நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல வந்து சீமான் அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா ஓட்டுக்கு வந்து நாங்கள் காசு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே அவங்க ஜெயிக்கிறது. மக்கள் நல கூட்டணியில் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா கேட்க? திமுகவில் பல வேட்பாளர் யாருமே காசு கொடுக்கல. இவங்க காசு கொடுக்குறேன்னு இவங்க சொல்றாங்களே. நான் கேட்க ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்படி ஒரு காரணம் இருக்குல்ல. அவங்க ஓட்டுக்கு பணமே நாங்கள் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை யாருமே கொடுக்கல. நான் தான் சொல்றேனே, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூண்டி கலைவாணன் பணம்லாம் கொடுத்து செலவு பண்ணாரா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே திமுகவில் பணம் கொடுத்தெல்லாம் செலவு பண்ணதால இல்லைங்க. தேர்தல் செலவுகளை எல்லா கட்சியும் செலவு பண்ணும். வாக்குக்காக பணம் கொடுக்குறார்கள் எல்லா கட்சியும் மேலேயும் நீங்கள் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் போகலாம். நீங்கள் தேடுனீங்கன்னா எல்லா கட்சியுமே அதில் நீங்கள் வந்து சொல்லி பாயிண்ட் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்ன, இப்போ சீமான் அவர்களுக்கு ஜெயிக்கிறது வந்து எண்ணம் இல்லைன்னா அப்போ வேற என்ன நோக்கம் இருக்கு அவருக்கு? தன்னுடைய லாப நோக்கம் என்னன்னா தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக சீமான் என்ன பண்றாரு? அவரே பல பேட்டிகளை சொல்றாரு, நான் பிச்சை எடுத்து தாண்டா வாழ்க்கை நடத்துறேங்கிறாரு. சரி, பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துறவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்றாட வயிற்று பிழப்புக்காக பிச்சை எடுக்கிற ஒரு நபரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க, அவனுடைய வாழ்க்கை என்ன மாதிரியாக இருக்கும்? இவரும் நானும் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்துகிறேன்னு சீமானும் சொல்றார். அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வீட்டில் 4 காரு, ஃபார்ச்சுனர், இனோவா, டொயோட்டா, கிரஸ்டா புதுசாக இப்போ இறங்குற வரைக்கும் ஹை கிராஸ் இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு அன்னைக்கு. அதனால வீட்டில் எத்தனை ஆடம்பர கார்கள். பையன்களை எங்கே படிக்க வைக்கிறாரு? தன்னுடைய மகனை வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு தரமணியில. ஆனா இதெல்லாம் தன்னோட அபிமானிகள் மூலமா வரக்கூடிய காசுல தானே பண்ணிட்டு இருக்காரு. அதை நான் தான் சொல்றேன், அவரே தான் சொல்றேன், அபிமானிகள் மூலமா வரக்கூடிய காசுன்னா அவர் தான் சொல்றாரு. நான் பிச்சை எடுத்து என்ன அண்ணன் சந்தோஷிக்கு போன போடுவேன், ஒரு 1 லட்சம் கொடுன்னு கேட்பேன். ஆனால் பாலாவுக்கு போன போடுவோம், 1 லட்சம் கொடுன்னு கேட்பேன். நீங்களும் நண்பா ஒரு தடவை நான் கடனா ஒரு இது கேட்குறேன், இல்லை ஒரு கைமாத்த கேட்குறேன், ஏதோ ஒன்று இல்லைடா செலமா இருக்கடா, அந்த ஒரு தடவை கொடுப்பீங்க, 1000 தடவை கொடுப்பீங்களா? அப்போ அவர் மிரட்டி வாங்குறாரா? மிரட்டி எல்லாம் இல்லை தலைவா, நான் தான் சொல்றேன், ஒரு கட்சியை வைத்து பணம் சம்பாதிப்பது, ஒரு தேர்தலுக்கும் திரள் நிதி தாருங்கள்னு கையை விரிப்பது, அதுதான் நடக்குது. நீங்க சீமானுடைய ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, ஒரு வீடியோ கிளிப்பு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து விழும். என்னன்னா சீமான் உடனே சென்சிட்டிவாக அமைதியாக அந்த ஆக்ரோஷ குரல் இருக்காது, அப்படியே பவ்யமாக மூஞ்சி மாறிட்டு தமிழ் உறவுகளே எனக்கு கையளித்து காசாகவும் பணமாகவும் இனமாகவும் உறவாகவும் நின்று உதவுங்கள்னு யார் வீடியோ போடுறா? ஏன் போடுற? நீ தான் வந்து கட்சிக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் காசு கேட்குற? நான் அப்போ தன்னுடைய லாபம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறேன், ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு கட்சி தலைவர் நடத்த, கக்கன் காமராஜன் எல்லாரையும் பற்றி பேசுகிறல்ல, எளிமையான வாழ்க்கை நடத்து, ஏன் முடியாதா? ஈசிஆர்ல நீலாங்கரையில் கடலோரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய எளிமையான வாழ்க்கை சீமான் கிட்ட மட்டும் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? எல்லா தலைவர்களும் இருக்கணும். நான் சொல்றது எல்லா தலைவரும் யாரும் பேசலையே தலைவா, நான் தான் சொல்றேன், எல்லா தலைவர்களும் நாங்கள் எளிமையானவர்களும் சொல்லலை, எல்லா தலைவர்களும் நாங்கள் இவர்களுக்கெல்லாம் மாற்றுன்னு வந்து சொல்லலை, சொன்னது சீமான். அதை தான் கேட்குறோம். நாளைக்கு விஜயை பற்றியும் இந்த கேள்வி வரும், எல்லாருக்கும் மாற்று நீ வரையில நீ எப்படி அப்படின்ற கேள்வி வரும். இந்த திரள் நிதியை பத்தி நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஆனா அது முறைகேடா வர்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரள் நிதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வெப்சைட்லயே வந்து எவ்வளவு கொடுக்கறது இருக்கு, கணக்கு அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதை சொல்றேன், இதுக்கு சில்லறையை செதற விட்டவன் நானும் தான். 2016 நானும் வீடியோ போட்டிருக்கேன். எங்களுடைய கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் வசூல் பண்ணிய கணக்கை காட்டுவோம்னு. 2016க்கு பிறகு ஒரு கணக்கை நீங்க போய் பார்க்க முடியாது, எடுத்துட்டு பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு காட்டுறது பொய் கணக்கா? அதான் சொல்றேன், நாம் தமிழர்.org போய் பாருங்களேன், அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நேற்று வரைக்கும் ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் நாங்கள் வாங்கிய கணக்கு பணம் இவ்வளவு தூரம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் காட்டியிருக்காங்களா? அவங்க வெப்சைட்ல ஒன்று போடுறாங்க, அதுல எவ்வளவு வசூல் ஆகுதுன்னு சொல்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றேன், எல்லாமே ஏமாற்று தான். அதுக்காக சில்லறையை சிதறவிட்ட பல நபர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அண்ணன் ஜெகதீச பாண்டியன்லாம் ஏன் குறிப்பிட்டு வெளியில போறாரு? அண்ணன் கல்யாண சுந்தரம் வச்சது என்ன? பொதுக்குழு செயற்குழுக்கான கட்டமைப்பு என்ன? அதிகார உச்சவரம்பு என்ன? இன்னைக்கு மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரி ஏன்? இதுதான் முதல்ல அண்ணன் கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பியது. கட்சிக்குள்ள ஆட்சி அதிகார பகிர்வு ஏன் இல்லை, ஒற்றை தலைமையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நேரடியாக ஒரு தொகுதி வேட்பாளரையும் நான் தான் முடிவு பண்ணுவேன், நேரடியாக அங்கே எவன் மாவட்டச்சாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன், எல்லாமே நான் தான். அப்படின்னா அதான் ஒரு அன்பான சர்வாதிகாரம். அதான் சர்வாதிகாரம், அதான் அன்பான சர்வாதிகாரம்னா அந்த இடத்துல ஜனநாயகமே இருக்காது. ஜனநாயகம் இருக்காத இடத்துல என்னைக்குமா ஒரு நீதி கிடைக்காது, அதுதான் உண்மை. அப்ப சீமானுடைய போக்குங்கிறது தன்னுடைய சுய லாபத்திற்கானது மட்டும்தான். ஒரு தேர்தலையும் யாரோடு பேசி என்ன கிடைக்கும், அதற்காக என்ன செய்யலாம். நீங்கள் ஒரு தேர்தலையும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுப்பார். நீங்கள் 2013 வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுகிறாரு, 2014 ஜெயலலிதா அவர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் நின்ற தொகுதிகளில் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசுகிறாரு.
இல்ல அவர் பணம் வாங்கினான்றதுக்கு ஆதாரம் நீங்க தான் கொடுக்கணும். நானே சொல்றேன், மேடையை அமைத்து கொடுத்தது யார்? யார் மேடையில ஏறி பேசினாரு? அதிமுக அமைத்து கொடுத்த மேடையில தான் ஏறி காங்கிரஸ் எதிர்த்து நான் பிரச்சாரம் செய்தேன்னு சொன்னாரு. ஏன் நீ இப்போ மேடை போட்டு நடத்து, ஏன் அவன் போட்டு மேடையில் போற? அப்போ அவங்க உனக்கு எல்லாம் செய்யலையா? அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அருள் என்னுடைய நண்பர் சேலத்தில் இருந்தார், மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவரை வச்சு ஒரு வீடியோ நான் தான் எடுத்து போட்டேன். ரேடிசன் ஹோட்டலில் ரூம் வேணும்னு கேட்குறேன். நாங்கள் ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டாக இருந்திருக்கும். வீடியோ நாங்கள் ஒரு ரூம் தேர்தலுக்கு வராரு, அதாவது தேர்தல் முடிஞ்சிச்சு, ஒரு வழக்குக்காக தங்கி கையெழுத்து போட வராரு. வர்ற இடத்துல ஒரு ஹோட்டலில் ஒரு ஏசி அறையை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் ஜிம் இருக்கா அப்படின்ட்டு ஜிம் இல்லை. ஜிம் இல்லைன்னா நேராக ஹோட்டலை விட்டு கிளம்பி போய் ரேடிசன் ப்ளூன்னு ஒரு ஹோட்டலில் போய் சேலத்தில் ரூம் போகிறாரு. அவன் சேலம் வரலன்னு சொல்கிறான். இதுக்கெல்லாம் நான் எங்கேருந்து காசு கொடுக்குறேன்னு கேட்குறான். இப்போ நடந்தது கோயம்புத்தூரில் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, 63,000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு பில்லை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ கட்சியா இது என்ன அப்படிங்கிறது தான் கட்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில வந்த அத்தனை நபர்களும் சொல்லுகிற கருத்து. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நீங்க இருக்கும் போதே பல பேர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க. அப்போ அவங்க சொல்ற காரணம் அப்போ உங்களுக்கு நியாயமா தெரியலையா? நானும் சொல்றேன், அப்ப வெளியில போனது நாங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அண்ணன் கல்யாண சுந்தரம் தான் நாம் தமிழர் கட்சியின் முகமாக அடையாளமாக இருந்த நபர்கள் முதல்ல வெளியேற போது ஏற்பட்டது தான் இது. இதெல்லாம் 2021 முன்னதாகவே ஆரம்பிச்ச வேலை. 2019 பிறகு சீமானை நோக்கி பல சந்தேகங்களும் கேள்விகளும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு, அதற்கு பிறகு அதில் முதல் படி தான் அண்ணன் கல்யாண சுந்தரம் வெளியேறியது. அதற்கு பிறகு அண்ணன் ராஜீவ்காந்தி, அதை தொடர்ந்து நான், ஏன்னா இன்னும் பலரும் அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. இன்னைக்கு கட்சியில் மாவட்ட செயலாளர் பல மாவட்டங்களில் வெளில போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சீமான் பேசுகிற அரசியல் அப்பட்டமாக தெரியுது. பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான்றதுமே முடிஞ்சு போச்சு. எங்கடா இருந்துடா தமிழ் தேசியம் இதில் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் வெளியேறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை 10 ஆண்டு காலமாக அண்ணன் கல்யாண சுந்தரம், அண்ணன் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்களே. இங்க ஒரு கேள்வி இருக்கு, எல்லாருமே சொல்றது இதுதான், இத்தனை ஆண்டுகளை நான் வந்து வீணடிச்சேன். அப்ப ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட தான் நாம் தமிழர் பயணிச்சிங்களா? இல்ல, யாருமே லாப நோக்கத்திற்காக பயணித்தவர்கள் இல்லை. தன்னுடைய சித்தாந்தத்திற்காக, தன்னுடைய கோட்பாட்டுக்காக நீங்க ஒரு விஷயத்தை செலவு செய்றீங்க. ஒரு உழைப்பு எதுக்கு போடுவீங்க? ஒரு வெற்றியை நோக்கி ஒரு உழைப்புக்காக நீங்க ஓடுவீங்க. கடைசியில அதை வெற்றிக்காகவே ஓட வைக்கல நம்மள அப்படின்னு ஒரு நினைவு வரும்போது உங்களுக்கு வெளியேறது வெறுப்பு வருமா வராதா? அந்த வெறுப்பு தான் அது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் தலைவா. நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு சேர்மன் ஆகணும். இதுதானே இது. நீங்க வந்து வெறும் கட்சி நடத்துவதனால மக்களுக்கு நல்லது செஞ்சு விட்டு போயிட முடியாது. ஒரு கட்சி என்ன செய்யும், ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஒரு குரல் எழுப்பலாம், அவ்வளவுதான், மக்களின் குரலாக வெளிப்படுத்தலாம், அதோட முடிஞ்சிட்டு. நீங்கள் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும். இன்னும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட நீங்க 10 வருஷம் கட்சி நடத்துற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட அவர் சொல்ற இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, அது ஆட்சி அதிகாரம்னு சொல்றாரு. அதை இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? ஒரு தடவை தொத்தா பத்தாதா? 1000 தடவை. இன்னொரு கேள்வி இருக்கு, இப்போ கட்சியை விட்டு வெளில போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற வேட்பாளர் வந்து நிப்பாட்டல, எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு. அப்ப எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்குன்றதான புரிஞ்சுக்கீங்க. எல்லா கட்சியிலும் ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சு வேலை செய்வான். தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவு பண்ணியிருப்பான். எதற்காக பண்ணியிருப்பான்? இந்த ஒரு வேலைக்காகத்தான் பண்ணியிருப்பான். ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா எத்தனை லட்சம் பணம் செலவு பண்ணியிருப்பாரு? எதுக்காகனா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தான் செய்வாரு. நீ கடைசி நேரத்தில் பணம் போட்டது வந்து ஒரு முதலீடா பாக்குறாங்க. எல்லா கட்சியிலும் நான் சொல்றேன், எல்லா கட்சியிலும் இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தங்களுடைய ஒரு எய்ம், அல்டிமேட் எய்ம்னு இருக்கும். மக்களுக்கு சேவையாற்றணும் அப்படின்னா ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரத்தை நோக்கி தான் எல்லாரும் வருவாங்க. அப்படி நாம் எல்லா கட்சியை போல நாம் தமிழர் கட்சியில வந்த இளைஞர்களும் ஏமாற்றப்படுறாங்க. அது எங்கன்னா சீமான் என்கிற ஒரு தனிநபரால் ஏமாற்றப்படுறாங்க. இங்க ஒரு கேள்வி என்ன, ஒரு வேட்பாளரை வந்து சீமான் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து அதிக பணம் இருக்கக்கூடிய வேட்பாளர் போடுறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய தகுதியான வேட்பாளரா போட்டு யார் சொன்னா? நீங்க பணம் வாங்கிட்டு வேட்பாளர் போடுறாங்க. பணம் வாங்கிட்டு தான் போடுறாரு. பல நேரங்களில் இப்ப எச்ராஜா சிவகங்கையில நின்னாரு. ஏன் சிவகங்கையில நீங்க போய் போட்டி போடல? நாடார் சமூக வாக்கு அதிகமா இருக்குன்னு திருவொற்றியூர்ல வந்து நின்னாரு. ஒரு தலைவர் தானே முடிவு பண்ண. நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் ஐயா என்ன சொன்னாரு, நேரடியாக நான் முதல்வர் அவர்களை எதிர்த்து போட்டி போட போகிறேன் குளத்தூர்ல. ஏன் பண்ணுவாங்க? அதை விட வந்து எனக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசு. இதே வந்து கதைகள்லாம் நான் பல தடவை கேட்டுட்டேன். 2016 கடலூர்ல வந்து நின்றுட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறவன் தான் உண்மையான தமிழன், அதனால நான் பாதிக்கப்பட்ட கடலூர் தொகுதியில் நான் நிற்கிறேன், அப்போ புயல், அதனால கடலூர் பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்போ அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு பிறகு கடலூர் தொகுதிக்கு வந்து பார்த்ததே இல்லை. இன்னைக்கு கடலூர் தொகுதியில் வேலை செஞ்ச அண்ணன் கடல் தீபன்லாம் இறந்து போயிட்டார். இன்னைக்கு அவரோட இறப்பை கூட எந்த அளவுக்கு இவர் வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவருக்கான நினைவேந்தலை கூட செய்யலை. ஏங்க இந்த கட்சிக்காக போராடி, காவிரி நீர் உரிமைக்காக போராடி, தீக்குதே தன்னை உடம்பை கொடுத்து இறந்து போன விக்னேஷ், அவனோட நினைவு நாள் இன்னும் நடத்திட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. ஏதாவது எவனாவது காட்ட சொல்லுங்க, ஒருத்தவனை எடுத்து காட்ட சொல்லுங்க. அப்போ உங்க கட்சிக்காரன் தமிழர் உரிமைக்காக, காவிரி உரிமைக்காக தீக்குளித்து தியாகம் செஞ்சிருக்கான்.
அவனோட நினைவு நாளை கூட உன்னால் நடத்த முடியலன்னா நீ ஒரு தலைவனா? நானே கேட்குறேன், நீ ஒரு தலைவனா? நீ செங்கொடியை பற்றி பேசுகிற, நீ முத்துக்குமாரை பற்றி பேசுகிற, நீ பிரபாகரனை பற்றி பேசுகிற. ஆனால் உன் கட்சியில் பயணித்த ஒருத்தவன் இந்த தமிழ்நாட்டுக்காக, இவர்கள்லாம் வேற எங்கேயோ. நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன்லாம் அவர் தமிழீழ விடுதலைக்காக, செங்கொடி முத்துக்குமாரன்லாம் தமிழீழ விடுதலையை நோக்கி போராட்டம் வச்சாங்க. ஆனால் தமிழர் நலனுக்காக, தமிழர்களுக்காக காவிரி நீர் கிடைக்கணும்னு போராடி இங்குள்ள உரிமைக்காக போராடி செத்த ஒரு தமிழன் விக்னேஷ், மன்னார்குடி விக்னேஷ். அவனுடைய இறப்பு, அதில் வயிறு வளர்த்தீங்க, வசூல் பண்ணி. அவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லி வயிறு வளர்த்தீங்க. இதெல்லாம் அவங்க அம்மா பொதுவெளியிலே சொல்லியிருக்காங்க, பத்திரிகையாளர் சந்திப்பிலே சென்னையில். நாம் தமிழர் கட்சி இது மறுத்திருக்காங்களே இந்த விஷயம். அதான் சொல்றேன், அவங்க அம்மா சொல்றாங்களே, அப்புறம் என்ன நீ மறுக்கிறது? உன் மறுப்பெல்லாம் எங்க குப்பையில தான் தூக்கி போடணும். இல்லை, இப்போ நான் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வேட்பாளர் சீமான் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கன்னா அந்த வேட்பாளர் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவர் நிப்பாட்டுறாங்க. அதுதாங்க சொல்றேன். நீங்க வானதி சீனிவாசனுக்கு ஆதரவா கோயம்புத்தூர்ல ஒரு இஸ்லாமியர் நிப்பாட்டுறாங்க. கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர் நீங்க சொல்றது வேற கட்சியில இருந்து பணம் வாங்கிட்டு பண்ணுவாரு. அதுதான் அவருடைய வேலை. அதிமுக இருந்து பெறுவாரு, பாஜக இருந்து பெறுவாரு. இன்னைக்கு ஜெகதீச மன்னன் என்ன சொல்றாரு? ஆடிட்டர் குருமூர்த்தியை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா சீமான் சொல்றாரு எனக்கு யாருன்னே அவர் தெரியாதுன்னு சொல்லுவாரு. அப்படிதான் சொல்லுவாரு. ஏன் ரஜினியை போய் பார்த்துட்டு சக நண்பன், சங்கினா சக நண்பன். இதே பொருள், அந்த வார்த்தைக்கான பொருள் தானே சங்கின்னு சக நண்பன் எந்த டிக்ஷனரியில் இருக்குன்னு எடுத்து காட்ட சொல்லுங்க. இந்த டிக்ஷனரியில் இருக்கு, இல்ல சாவர்கர் எழுதி வச்சிருக்காரு, மனுசாஸ்திரத்துல இருக்கிறத வச்சு சொல்றேன். அதான் மனுசாஸ்திரத்தை கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. ஏன்னா இவர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்ல. சாரி, நீங்க இந்துத்துவா பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சீமான், நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால தயவுசெய்து ப்ளீஸ் காட்டிருங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியதா இருக்கும். ஏன்னு வச்சிங்களேன், இவர் சாவர்கர் தூக்கி பிடிக்கிற சங் பரிவார் கும்பலோடு நட்பு வச்சுக்கிறார். ரஜினி யாருன்னு நம்ம சொல்லி தர வேண்டியதில்லை. அப்போ ரஜினியை போயிட்டு வந்துட்டு சக நண்பன்னா இது என்ன மாதிரியான அரசியல்? அதான் அவர் சொல்றாங்கன்னா, பெரியாரை விமர்சிச்சாலே நாங்கள் சங்கிகளா வலதுசாரிகளா, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் சொல்றேன், முதல்ல பெரியாரை நீ தொட்ட, இனிமேல் நீ கெட்ட. சீமானுக்கு பகிரங்கமா சொல்றேன், இனிமேல் நீ பெரியாரை தொடு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. எதிர்வினையெல்லாம் பெரியாரை தொட்டதுனாலதான் அப்போ நானும் சொல்றேன் எதிர்வினையா. ஆமா, நீங்க என்ன, எங்களின் அடையாளம், எங்கள் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறவர், இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக. இங்க நான் இன்னைக்கு தெருவில் செருப்பு போட்டு என் பாட்டன் பூட்டெல்லாம் நடக்க முடியாத காலகட்டத்தில் இன்னைக்கு அந்த உரிமையை இன்னைக்கு பெற்றுக் கொடுத்தது யாரு? தோல் சிலை போராட்டம் எப்போ நடந்தது? இங்க பெண்ணிய உரிமையை எப்போ பெற்றுத்தந்தா? இவங்க சொல்ற ராஜராஜ சோழன் இல்ல பாண்டியர் இவர்கள்லாம் பெற்றுக் கொடுத்தாங்களா? இந்த கேள்வி வருதுன்னா, இப்ப சீமான் அவர்கள் பேசினதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்றீங்க. அப்போ இத்தனை நாளா சீமான் பொய் சொல்றாருன்றதை ரிவீல் பண்ணாம இப்ப பெரியார தொட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க நான் ஏன் சொல்றீங்க? 2019 கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே தொடர்ந்து 6 மாதம் என்னுடைய யூடியூப் சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா சீமானோட வீடியோ தான் டெய்லி இருக்கும். கட்சிக்குள்ளே இருக்கும் போதே அத்தனை சேனல்கள், அத்தனை இதில் கல்யாண சுந்தரம் அண்ணனும் வீடியோ பேட்டி கொடுத்துருக்கிறேன், நானும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நீங்க பொதுவெளியில எடுத்து போட்டீங்கன்னா எல்லா இதுவும் இருக்கும். நான் இன்னைக்கு பேசல, நான் மட்டும் சொல்லல, எல்லாரையும் சொல்ல. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, திராவிட ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல நானும் சொல்றேன், அண்ணன் குளத்தூர்மணி பல நேரங்களில் பேசியிருக்காரு, அண்ணன் வைகோ பல நேரங்களில் பேசியிருக்காரு. நீங்க எதை தொடுறீங்களோ அதுக்கான எதிர்வினை இருக்கும். இப்போ நீங்க சும்மா ரோட்ல போறத நின்று குலைச்சிட்டு நிற்க முடியாது. குலைக்கும் போது தான் நம்ம யாருன்னு எடுத்து கல் எடுத்து காட்ட வேண்டியது இருக்கு. அதனால குலைக்கும் போது கல் எடுக்கணுங்கம்மா எடுக்க வேண்டாமாங்கிறது நான் தான் முடிவு பண்ணோம். அது ஓரமா சம்முன்னு போயிட்டு இருந்தா நான் கம்முன்னு விட்டுட்டு போவேன். நீ குலைக்கிற கடிக்க வரேன்னா யார் விடுவா? அததான் சொல்றேன். இந்த குலைக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டோம். சங் பரிவார் கும்பல் ஆதரவு இருக்குன்னா இவ்வளவு தூரம்லாம் குலைக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய சித்தாந்த அரசியல் என்னன்னு தெரியாதா? சசிகலாவை என்ன சொன்னீங்க நீங்க உங்களுக்கே தெரியும். ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, பேசும்போது என்ன சொல்றாரு, ஜெயலலிதா ஒரு கொள்ளைக்காரி. சரிப்பா, கொள்ளைக்காரி கூட இருந்த சசிகலாவும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்படியே தான் பேசுகிறேன், நீங்கள் காணொலியெல்லாம் இருக்க எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ சசிகலா ஒரு கொள்ளைக்காரின்னு சொல்லி பொது மேடையில் பேசுகிறேன். பேசிட்டு சசிகலா ஜெயிலேருந்து வெளில வந்துட்டாங்க. சின்னம்மா நல்ல மனுஷி, அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது. அவங்க அவர் சொன்னது தனிப்பட்ட முறையில் எங்கள் 2 பேருக்கு உறவு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன உறவு? அவங்க தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற பெரும் போராளியா தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள். நான் கேட்குறேன், நீ தமிழ் தேசிய அரசியலுங்கிற, நான் திராவிடத்தை வீழ்த்த வந்தவன்ற, அப்போ சித்தப்பா எடப்பாடி பழனிசாமிங்கிற திராவிட கட்சியின் தலைவர் தானே, திராவிட கட்சியின் முதலமைச்சர் தானே, நீ அவர் எப்படி உனக்கு சித்தப்பாவும்? எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க உறவு சொல்லி கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியும் சித்தப்பா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சொல்லிட்டு போ. அச்சிராஜா சர்மா இப்போ அறிஞர் அச்சிராஜா ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அச்சிராஜா சர்மா அப்படிம்பாரு. இப்போ எங்கேருந்து அறிஞர் அச்சிராஜாவா மாறினாருன்னு எனக்கு தெரியல. அப்போ சீமானின் வாய் என்ன வாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு ஒரு இப்படி பேசும், அடுத்த நாள் இன்னொன்று மாற்றி பேசும். அதனால தன்னுடைய லாப நோக்கம் அதில் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும்.
இதை பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப இந்த பெரியார் சர்ச்சைக்கு பின்னாடி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, இல்ல என்ன அவர் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு? இல்ல, பெரியார் சர்ச்சைக்கு பின்னாடி அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திராவிட சித்தாந்தத்தை நீங்க எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அதன் அடிநாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை அசிங்கப்படுத்தணும். நீங்களே பல காலத்துல சொல்லியிருக்கீங்க சீமான் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லி திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லுது. ஆனா இப்போ வந்து இந்த ஆன்டி பெரியார்னு வைக்கிறதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு அவருக்கு? அதான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் கொடுக்குற வேலைகளை செய்கிற ஆர்எஸ்எஸ் கைப்பாவை தாங்க சீமான். நான் திருப்பி சொல்றேன், ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னெடுக்காது. அதற்கான கூலிகளாக பல நபர்களை எடுக்கும். அதுல கூலியின் ஒரு நபராகத்தான் சீமான் இன்னைக்கு செயல்படுறாரு. இன்னைக்கு சீமானா இருக்கலாம், நாளைக்கு யாரா வேணாலும் இருக்கலாம். அப்போ அவர்களுடைய நோக்கம் இந்த மண்ணில் வந்து மாநில சுயாட்சி பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம், இந்த மண்ணில் அவங்களோட மத கலவரங்கள் எல்லாம் நடத்த முடியல. அப்போ அதற்கான விஷயங்களை தான் செய்வார்கள். அதற்கான முயற்சிகளுக்கு பல விஷயங்களை அஜெண்டாவாக கொடுப்பார்கள். அது இன்னைக்கு பெரியாரை பற்றி நான் பேசுனேன் அப்படின்னதும் யார் வரா? அண்ணாமலை. ஏன்ட்ட ஆதாரங்கள் இருக்கு, நான் வந்து காட்டுறேன் சொல்றாரா இல்லையா அண்ணாமலை? சீமானுக்கு அண்ணாமலை ஆதரவுன்னா அப்ப என்ன அரசியல் இது? இன்னொரு கேள்வி என்ன, இப்ப இந்த திரள்நிதியை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப திரள்நிதியை வந்து அதிக அளவுக்கு கொடுக்கறது வந்து ஈழத்தமிழர்கள் தான் போது, இப்ப சீமானவர்கள் ஒரு தவறு பண்றாரு அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கு வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப யாரும் அந்த அளவுக்கு பெருசா குற்றச்சாட்டு. யூடியூப் எடுத்து பாருங்க, எவ்வளவு யூடியூப்ல ஒரு 10 பேர் காட்டுவாங்க, அது யாரும் செட்டிங் பண்ணலாம். நீங்க ஏங்க எல்லாம் ஒரு தன்னுடைய அடையாளங்களை துளைத்து அகதிகளாக இன்னைக்கு அங்க போய் வேலை செய்து கொண்டிருக்கிற பல நபர்களுங்க. அவங்களுக்கு இங்கே நடக்கிற எந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸே தெரியாது. யூடியூப்ல வர வீடியோக்களை வச்சுட்டு சீமான் இத்தனை வாக்கு சதவீதம் பெற்றுவாரு, இவனுங்க யூடியூப் சேனல் ஒரு 10 சேனலில் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு போடுற வீடியோக்களை பார்த்து அண்ணன் ஆட்சி அமைச்சிட்டார் 2021 வீடியோ போட்டான் ஒருத்தவன் ஆர்ஜே. இந்த தொகுதியில் இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அதே ஆர்ஜே இன்னைக்கு பாஜக சங்கியா மாறி போய் உட்காந்துருக்கான். ரைட்டா? அந்த ஆர்ஜே யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா 2021 ஒரு தொகுதியாக போய் இவர் தான் வந்து இந்த தொகுதி இப்படி இருக்கு, அந்த தொகுதி அப்படி இருக்கு, இதுல வெற்றி வாய்ப்பு 100%, 80 தொகுதியை நாம் தமிழர் ஜெயிச்சிடும் போட்டது அந்த ஆர்ஜே. அப்போ இந்த விஷயத்தை நெரேட்டிவ் செட் பண்ணாதான் நமக்கு அதிகமா வரும். ஆமா, நீங்க ஈழத்தமிழருக்கு இங்க எப்படி நடக்கிறது என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். பூத்துல கூட அவங்களுக்கு ஆள் கிடையாது, ஒரு கிராமத்துல கூட அவனுக்கு கட்சி கொடி கிடையாது, கட்டமைப்பு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா சுவிட்சர்லாந்துலயோ யூகேலயோ கனடாவிலயோ இல்ல லண்டன்லயோ இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணப்பாங்க, இந்த யூடியூப்ல வர வீடியோக்களை பார்த்துட்டு அண்ணன் வென்றுவாரா, இந்த நேரத்தில் ஏதாவது நம்ம பண உதவி அண்ணனுக்கு செஞ்சாகணும்ட்டான்னு கொண்டு போய் கொடுக்குறோம். அப்ப நீங்க சொல்ற அந்த 2021 அந்த யூடியூபர் செஞ்சது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் சீமான் கிட்ட வந்துட்டு போனாரா? ஆமா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அடுத்தது என்ன பேசினார் அவரு? வெளியில இப்ப போய் சங்கியோட ஐக்கியம் ஆயிட்டாரு. சங்கியோட மாறி இன்னைக்கு அவர் சீமானுக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்காரா இல்லையா? சீமானுக்கு எதிராக அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரா இல்லையா? நான் எதற்காக இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அவரே வாயால ஒதுப்பு என்னது வாக்குமூலமே கொடுத்துருக்காரா இல்லையா? அப்ப ஏன் போகணும்? அப்ப ஈழத்தமிழர்கிட்ட இருந்து அதிகமா நிதி வாங்குறதுக்காக இப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து யூடியூப்ல பண்றாங்க. அதுதாங்க எல்லாமே, அதுதான் ஒரு செட்டப் தான். இன்னைக்கு அவர்களுக்காக பேசக்கூடிய நபர்களோ எல்லாமும் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி எவனுக்குமே தெரியாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காக வீடியோ போடுகிற யாருக்கும் சொல்றேன், அங்க பூத் ஏஜென்ட் இருக்கானா, அங்க பூத்துல ஆள் இருக்கானா, இல்ல அந்த தெருவில் ஒரு 2 பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கானா கூட அவனுக்கு தெரியாது. அவன் போடுவான் கைப்பற்றி விட்டோம் வேலூர் தொகுதியை அப்படின்னு, வேலூரே குமிந்தது அப்படிம்பா, ஆர்கே நகர் அரண்டதும்பா. டெபாசிட்டுக்கு கூட வழி இருக்காது அங்க கேண்டிடேட்டுக்கு, ஒரு பிரச்சாரம் பண்ண கூட முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன நடக்கும்? அப்ப இவன் போடுற வீடியோவை பார்த்துட்டு ஏமாந்து போய் பணத்தை கொடுத்து ஏமாறுகிற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, இங்கே இருந்து பிழைப்புக்காக பல நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கிற நபர்களும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற இந்த பேச்சை நம்பி இந்த வீடியோக்களை பார்த்து ஏமாந்து கொடுக்குற பணம் தான் அது. இப்ப அவர் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திப்பு கொடுத்தான எல்லா விஷயங்களும் வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, உங்க தலைவருங்கிறீங்க. சித்தப்பா வந்து அவருக்கு வந்து அண்ணன் பையன், அவர் என்ன சொல்றாரு, ஒரு வீடியோவில் பேசுறாரு என்ன நடந்தது என்னன்னு. அந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கலைன்னு. அவங்க கிட்டத்தட்ட என்னன்னா தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 18 வருஷம் இருந்திருக்காங்க. நீங்கள் அவங்க குடும்பமே இங்கே தான் தமிழ்நாட்டில் சேலத்தில் இருந்திருக்காங்க, திருச்சியில் இருந்திருக்காங்க. அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரை ஒரு கெட்ட வார்த்தையில் பத்திரிகையாளர் மத்தியில் திட்டிட்டு போனாரா இல்லையா சீமான்? யாரை திட்டாரு? உங்கள் தேசிய தலைவர், உங்கள் அண்ணன், நீங்கள் பேசுகிற தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனையே ஆபாச வார்த்தையில் அர்ச்சனை பண்ணுறாரு. சரி ரைட்டு. பொட்டம்மனை பற்றி பேசின ஆடியோ ஒன்று கேட்டிருப்பீங்க. பொட்டம்மன் என்னன்னு சொல்லி பேசியிருந்தார். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் அந்த போராளிகளை எல்லாம் மதிக்கிற நபர். அதனால அப்படிப்பட்ட போராளிகளை எல்லாம் கொச்சை வார்த்தை பேசினவர். நான் என்ன சொல்கிறேங்க, இவ்வளோ இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாரு. முதன்மை படை தளபதியாக இந்த அண்ணன் கிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் திராவிடர்கள், பெரியார் எங்கள் தலைவர். பெரியார் மட்டும் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் ஆரியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்போம். சொல்றது யாரு? கிட்டு. நீங்க வெறும் ஷூட்டிங் எடுக்க போனால் கிட்ட அண்ணன் நீங்க கிட்ட கூட பார்த்தது கிடையாது.
நீங்கள் வந்து பொட்டம்மனை வந்து அப்படி பேசுகிறீங்க. தலைவர் அவர் சொல்றது என்னன்னா, நான் தலைவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு படிப்பினையே வந்ததுன்றது சொல்றாருல. அதான் தலைவரை பார்க்கவே இல்லைன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டுல. எல்லாம் ஒட்டி செட்டிங் தானே. இவர் போனது ஷூட்டிங்கு தான், எல்லாம் படப்பிடிப்பு தான். கூட போன படத்தொகுப்பாளர்களே சொல்றாங்களே, அம்பலப்படுத்துறாங்களே. அப்போ இத்தனை நாள் மௌனம் காத்தது என்னன்னா, அதை தனக்கு லாபமாக பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு எல்லாரும் வந்து இதற்கு மேலேயும் விட்டுவிட முடியாது. இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவன், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வீழ்த்தப்பட்ட ஒரு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒரு சமையல்காரன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டானா இல்லையா? இருந்தாலும் யாராவது ஒருவர் பேசியிருக்கிறாங்களா? குளத்தூர் மணி போர்க்காலத்தில் நின்று நேரடியாக குளத்தூர் மணி என்ன நேராக அந்த வன்னிக்காட்டுக்குள்ளே இருந்தவர். ஐயா வைகோ நேரடியாக வன்னிக்காட்டுக்குள்ளே இருந்தார். ஆனால் தஞ்சை ராமகிருஷ்ணன் விடுதலை புலிகளான அந்த கொடி இருக்குல்ல, கொடியை இங்கே தமிழ்நாட்டில் பிரிண்டு போட்டு இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தவர். அப்போ அன்னைக்கு திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள், பெரியாரை போற்றியவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அன்னைக்கு அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் யாரும் இப்படியெல்லாம் பேசல. அந்த தலைவரை கொச்சைப்படுத்தலை. மிகப்பெரிய தலைவராக, மாபெரும் தலைவராக. ஏங்க உலக நாடுகளில் எந்த ஒரு விடுதலை அமைப்புக்கும் நீங்கள் வந்து ஏர் ஸ்பேஸ் கிடையாதுங்க. நீங்கள் உலகத்தில் பல விடுதலை அமைப்புகள் இருக்குது. ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரியான விடுதலை அமைப்புகள் இருந்தது, உருவாச்சு, அழிஞ்சுது. ஆனால் உலக நாடுகள்லேயே வந்து பார்க்கக்கூடிய விடுதலை புலிகள்கிட்ட மட்டும்தான், அவங்கள்ட்ட தான் விமானப்படை இருந்தது. அதுதான் முதல் விஷயமே. ட்வின் டவர் தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டம் மாறுச்சு. அந்த எண்ண ஓட்டம் அன்னைக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக அமைந்தது. அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு இங்கே வந்து கட்டுநாயக்க விமானத்தை போர் விமானத்தளம் அங்கே போய் பாம்பு போட்டு வராங்க. எப்படி? விமானத்தில் லைட்டு கிட்டலாம் கிடையாது, டார்ச் லைட்டு. நீங்கள் அந்த வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை வச்சு கொண்டு போய் கொழும்பு விமான நிலையத்தில் போடல தலைவர். எங்கே போகிறாரு? கட்டுநாயக்கா அவங்களுடைய இராணுவ விமான தளத்தில் கொண்டு போய் தாக்குதல் நடத்திட்டு வராரு. அன்னைக்கு தான் உலக நாடுகளே பார்க்குது விடுதலை புலிகள்கிட்ட விமானப்படை இருக்குன்னு. அப்போ தன்னுடைய உயிரை தியாகமாக கொடுத்தவர், தன்னுடைய பையனை பலியிட்டவர், தன் கண்முன்னாலே பலியிட்டவர் சார்லஸ் ஆண்டனியை, தன்னுடைய மகள் துவாரகாலிருந்து மனைவி வரைக்கும் அத்தனை பேரையும் அந்த களத்தில் பலியிட்டவர். பாலச்சந்திரன் சின்ன பச்சிலம் குழந்தை, தமிழ்நாடு அன்னைக்கு எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தியதுன்னு தெரியும். அந்த பையனை வந்து அத்தனை குண்டுகள் அவன் உடம்பை துளைத்து ஒரு கொடூரமான சாவையை கொடுத்தான். அதெல்லாம் வந்து பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கு எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு இது நடந்தது. அப்படிப்பட்ட தியாகம் செஞ்ச ஒரு தலைவனை எனக்கு வந்து ஆமக்கறி அனுப்புனாரு, என்ன நான் சாப்பிட்றேன்னு குறிப்பெடுத்துக்கிட்டாரு எங்கள் அண்ணன். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமையல்காரரை போல, ஒரு சமையல் கலைஞரை போல அவரை மாற்றி நிறுத்தினது யார்? சீமான் தானே. இல்லை, இங்கே இன்னொரு கேள்வினா, இப்போது கட்சியிலேருந்து விலகக்கூடிய எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி அல்லது அங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு கட்சியில் தான் போய் சேர்றாங்கன்னு போது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேரும்போது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே அண்ணன் வந்து நமக்கு வந்து சரியாக தான் வழி நடத்துறாரு அப்படின்னும் போது நீங்கள் வேற கட்சியில் சேர்ந்தீங்கன்னா அந்த கிரெடிபிலிட்டியே கம்மியாயிடுது இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன? தமிழர் உரிமை, தமிழர் விடுதலை, தமிழருக்கான தமிழர் நிலம், அதுதானே. திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அதுதான் பேசுகிறது, ரைட்டா? இவர் பேசுகிற இனவாதத்தை பேசலை. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் நீங்கள் வந்து இங்கே போயிட்டீங்க அங்கே போயிட்டீங்கன்னு பேசுறதெல்லாம். ஆனால் உண்மையாக திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் தான் இந்த மண்ணில் இந்த விடுதலைக்காக, இந்த மண்ணின் என்ன சொல்றது உயர்வுக்காக போராடியது. அது இத்தனை ஆண்டுகளாக. நீ போய் ஹரியானாவை எடுத்து பார்த்துக்கோ, இல்லை மத்திய பிரதேசத்தை எடுத்து பார்த்துக்கோ. இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கிற இந்த உரிமைகள், இங்கே இருக்கிற இந்த சுதந்திரம் மற்ற மாநிலங்களில் இருக்கான்னு பார்த்துக்குவா. இல்ல, அவர் அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றாரு. நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த மாதிரி கட்சிகள் போகும்பொழுது தான் அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. அப்ப இவங்க இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக கட்சியில இருந்தாங்கன்றத அங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. எப்படி லாபத்துக்காக இருந்தாங்க? நான் தான் சொல்றேன், அவன் ஒரு விடுதலை வேட்கையோடு வருகிறான், இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறான். அவனை வந்து நீங்க அவனுடைய வாழ்க்கையை காலி பண்றீங்க, அவனுடைய பொருளாதாரத்தை காலி பண்றீங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு அவன் வெளியில போகும்போது மட்டும் அவன் துரோகின்னு ஒரு முத்திரையை கொடுத்து அனுப்புனா இது எப்படி இருக்கும்? துரோகி எதுக்கு சொல்றாங்கன்னா, வெளியில போய் வேற கட்சியில சேரும்போது தான். சரியா, வேற கட்சியில சேராம உன்னை எதுக்காம உன்னை விட்டுட்டு போகணுமா? உன்னை விட்டுட்டு போகணுமாங்கிற நீங்க என்னை ஏமாத்துறீங்க, நான் விட்டுட்டு போயிடுவேனா? என்னை வந்து நம்ப வச்சு ஒருத்தன் ஏமாத்திருக்கானா நீங்க விட்டுருவீங்களா? அப்போ உன்னை நான் என்ன பண்ணணும்? அப்போ அதுதான் சொல்றேன், எல்லாருக்குமே அந்த வெஞ்சன்ஸ் இருக்குங்க. இல்லைன்னு நீ என்ன சொல்ற? திமுக எதிர்ப்பு மட்டும் தானே உன்னோட பிரதான எதிர்ப்பு, எதுக்கு அந்த வேலை செய்யற? எதிர்க்கிறார்ல அவர். பாஜக மனித குல விரோதி அவர் சொல்லுவாருங்க. சிவகங்கையில எதுக்கு நிக்கல? போய் நிக்க வேண்டியது. மனித குலத்தின் எதிரி பாஜக. உன் சொந்த தொகுதியில பக்கத்து தொகுதியில நிக்கிறான் எச் ராஜா, போய் போட்டி போட வேண்டியதானே? மனித குலத்தின் எதிரியை எடுக்காம நேரடியா வந்து இங்க வந்து திருவொற்றியூர்ல நாடார் வாக்குகள் அதிகமா இருக்குன்ட்டு இங்க வந்து நிக்கிற. அதுதான் நான் கேட்கிறேன். ஸோ மனித குலத்தின் எதிரின்னு வாய் நிறைய சொல்லிவிட்டு ஏன்பா எதுக்கல? வானதி சீனிவாசனுக்கு எதிராக ஒரு இஸ்லாமியர் வேட்பாளரை எதுக்கு போடுறேன் நான் கேட்குறேன். சரி ரைட்டு, நீ என்ன உன்னோட ஆட்சி வரைவுன்னு ஒன்று விட்டாங்க, நான் அதில் படிக்கிறேன். ஆட்சி வரைவில் ஒரு முக்கியமான விஷயம்,
முகமதிய தமிழரும் கிறிஸ்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்புமுரண் வகையிலும் அல்வழி பகைமுரண் வழியிலும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். இல்லைன்னா புரியுது உங்களுக்கு? கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பகைமுரண் அடிப்படையில் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம். அவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்று வந்தால், ஆனா அவங்க மேல ஒரு கண்ணை வை. நீ அப்ப அவங்க கட்சி தரப்புல இருந்து இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து தெரியாம சேர்க்கப்பட்ட தெரியாம சேர்க்கப்பட்டது இல்ல. நான் எடுத்து இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அது ஒரிஜினல் தான். ஆனா அது வந்து தெரியாம சேர்க்கப்பட்டதுன்னு அவங்க கட்சிக்காரங்க ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேன், அப்ப வந்து தூங்கிட்டு இருந்தார் போல சீமான, எவனோ தெரியாம அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. ரெண்டாவது, மும்மொழி கொள்கை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய மொழி, இந்தி உட்பட அனைத்து விருப்ப மொழி. இல்ல இந்தி உட்படனா எந்த மொழி வேணாலும் நீங்க கத்துக்கலாம், விருப்ப மொழியா இருந்தா. நான் சொல்றேன், இந்தி உட்பட வரவே வரக்கூடாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருமொழி கொள்கைங்கிறத திராவிட கட்சிகள் நடத்திட்டு இருக்கு, திராவிட கட்சிகள் முன்னெடுக்குது. யாராவது மாற்றி சொல்லுங்க. அப்புறம் எதுக்குங்க இத்தனை தமிழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள்? மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். சீமான் மொழிப்போர் ஆப்ஷன்ல தானே வைக்கிறாரு. இல்ல நான் சொல்றேன், இந்தி உட்படன்னு குறிப்பிடறல. நீங்க மூணாவது ஆப்ஷன் லாங்குவேஜ் போக கூடாதுல, நீங்க அதை முன்னிறுத்தவே கூடாதுல, அலுவலுக்கு கொண்டு வரவே கூடாதுல. நீங்க அதை மும்மொழி கொள்கைங்கிறீங்க. அடுத்தது, மீண்டும் நுழைவுத் தேர்வு. மருத்துவம் பொறியியல் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு முறை மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனா மாநில அளவுல சொல்லியிருக்காரு, நீட் மாதிரி இல்லாம. நான் என்ன சொல்றேன், ஏங்கிறேன் அது எப்படி விகிதாச்சார அடிப்படையில் சமமாகும்? இன்னைக்கு என்னுடைய அப்பா விவசாயிங்க, என்னுடைய அப்பா மறையிற கூலி தொழிலாளிங்க, என்னுடைய அப்பா ஒரு மண்பாண்டம் செய்கிற சாதாரண ஒரு மண்பாண்ட விவசாயிங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் ஒரு பொறியியல் படிக்கணும், ஒரு கல்லூரி படிக்கணும் என்று வரேன். நான் படித்தது ஒரு அரசு பள்ளியில் படித்து வரேன். அதே ஒரு ஆசிரியருடைய பையனோ, ஒரு இன்ஜினியருடைய பையனோ, ஏற்கனவே ஒரு மருத்துவருடைய பையனோ, அவனுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்களே இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு. அப்போ அந்த முழு இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுங்க இது. அப்போ நீ என்ன மாதிரியான மனநிலையில் நீ வந்து இங்கே ஆட்சி பண்ணுவாங்கிற சொல்கிற? உன்னுடைய வரைவு என்ன சொல்லுது? அப்போ இந்த வரைவு வந்து எதை பின்னணியில் வச்சு உருவாக்கப்பட்டது? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தா, ஆர்எஸ்எஸ் கோட்பாடு, அவ்வளோதான். இதுதானே ஆர்எஸ்எஸ் சொல்லுது. நீட் நுழைவுத் தேர்வு மெடிக்கலுக்கு மாதிரி இப்போ அடுத்தது பொறியியலுக்கும் கொண்டு வர போகிறோம். சரிதா இல்லையா? மும்மொழி கொள்கை, இந்தியும் நீங்கள் படிக்க வேண்டும், கொண்டு வரானா இல்லையா? இந்தி உட்பட எல்லா மொழி வேணாலும் கற்றுக்கலாம். அதே தான் இவனும் கொண்டு வரான். இப்போ புதுசாக கொண்டு வர்றது, இப்போ மத்திய சென்ட்ரல்லேருந்து கொண்டு வருகிற இப்போ இருக்கிற கல்வி முறையும் என்ன சொல்கிறான்? அதான் சொல்கிறான், இந்தி உட்பட நீங்கள் வேறு எது வேணாலும் படிச்சுங்கிறான். இந்தி உட்படன்னா இந்தியை தான் படிப்பான். பெரும்பான்மை அடிப்படையில் நீங்கள் அரபியை போய் படிப்பீங்களா? இல்லை நான் போய் பஞ்சாபியை படிப்பேனா? ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ள மூணாவது இம்போஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து மறைமுகமாக உள்ள திரிக்கிற விஷயம் தானே. அடுத்தது, நீ வந்து முகமதியர் இஸ்லாமியர் வாக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயேன். ஏன் இப்படி எழுதுற? அப்ப இனவாத அரசியல தானே நீ பேசுற? இல்ல இஸ்லாமியர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள்ன்றத யாரு பேசுறாங்க? இதுல என்ன சொல்லியிருக்க? இஸ்லாமியர் ஓட்டை எனக்கு போறது இல்லைன்னு பொது மேடையிலே பேசினாரு. அவங்க யாரும் எனக்கு போறது இல்லப்பா, அவங்க போடவே வேணாம்னு சொல்லி தான் பேசியிருக்காரு. அப்புறம் எப்படி நீ வந்து இங்க கேட்குற? அதுதான் நான் சொல்றேன். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசியிருக்காரா? ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்க? யூஜிசி இன்னைக்கு யூஜிசி கொண்டு வராங்க இந்த அடிப்படை, அதுக்கு எதிராக நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணுது. நீ என்ன பண்ற? அப்போ நான் சிறுமைத்தனமாக நீ இவர் வழி நடத்துகிறதுனால தான் 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒருத்தன் ஏறி பெரியாரை செருப்பால் அடிக்கிறான். எங்கேருந்து வந்தது இதெல்லாம்? இந்த கலாச்சாரம் இருந்தது அந்த மண்ணில். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ சீமான் அவர்கள் மேலே இது வரைக்கும் ஒரு 100 வழக்கு போட்டதா அவரே வந்து மேடையில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கைது செய்யப்படுவாரா, இல்லை அதுக்கான ஏதாவது எண்ணங்கள்? ஏன்னா நீங்களே சொல்றீங்க சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் சொல்ல. அரசு கடமையை செய்யும், நிச்சயமாக விரைவில் அரசு தன் கடமையை செய்யும். நான் இப்போ கைது செய்யப்படுவார் பகிரங்கமாக சொல்றேன். சீமான் இதோட நிறுத்திக்கும். பெரியாரை தொட்ட நீ கேட்ட, இனிமேலும் திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொறுத்து கொண்டு போவாது. நீ வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு போனா மீண்டும் நாங்கள் வந்து ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுகிற அந்த பரம்பரையில் நாங்கள் இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வேணாலும் திரும்பி படிச்சுட்டு வாங்க. அதனால நீங்க பொது வெளியில நீங்கள் பேசுகிறதை வைத்து இன்னைக்கு இப்போ இளைஞர் பட்டாங்க, இன்னைக்கு அவங்க அந்த புழற்சிக்கு போட்டாங்க. அந்த பையன் இந்த ஆள் பேசுனதை கேட்டு பெரியார் சிலை ஏறி செருப்பால் அடிச்சு இன்னைக்கு புழல்ல போய் உட்காந்துருக்கான். அவனோட குடும்பம் என்ன ஆகும்? அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த ஆள் சுகபோகமா போய் உட்காந்துருவான். ஆனா இத்தனை லட்சம் இளைஞர்கள் நாங்கள் பேசுவோம். சட்ட பாதுகாப்புல கொடுக்க மாட்டாங்களா? யாரை கொடுப்பா? உள்ள போன அத்தனை பேரும் வெளில வந்து என்ன நிலைமையில இருக்கான்னு எங்களுக்கு தாங்க தெரியும். கட்சிக்காக போராடி சிறை சென்ற பலரும், ஏன் நான் சொல்றேன், இந்த பையன் தீக்குளிச்சு இருந்தானே மன்னார்குடி விக்னேஷ், அவனுக்கு கூட நினைவேந்தல் செலுத்தல. அப்ப அதுதான் சொல்றேன், அவருடைய தன்னுடைய சுய லாபத்திற்காக கட்சி நடத்துகிற ஒரே ஆள் தமிழ்நாட்டில் சீமான் தான். அந்த சீமானை துடை தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான்
எல்லாருடைய எண்ணம். ஏன்னா இவரை நம்பி இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் வாழ்வை தொலைத்து விடுவார்களோ என்ற அக்கறையில் தான். சீமானை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அந்த இளைஞர்களை நினைத்து தான் எங்களுக்கான கவலையே இருக்கிறது. நிச்சயம் நான் சொல்றோம், சீமான் வாயை மூடிக்கொள், இதுதான் உனக்கு கொடுக்குற எச்சரிக்கை. நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி விடுதல். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.